3D டிசைன் சாஃப்ட்வேர்லேயே அட்வான்ஸ் லெவலில் கஸ்டம் பேராமீட்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம my3dgifts.com வெப்சைட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இல்லை இதை விட அட்வான்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன் அது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இவ்வளோ இருக்குன்னு தேவையில்ல. இங்கே இருக்க பிகினர் மோட் யூசர் மோடுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான நேமை பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப் நேம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நேம் இருக்கும், இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதிரி கியூஆர் கோட், இந்த பாக்ஸோட திக்னஸ் 10 mm இருக்குது. 2 mm மாற்றணும்னு நினச்சேன்னா 2 mm வச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா 2 mmக்கும் இந்த பாக்ஸ் மாறிக்கும். 100ன்னு இருக்கிறத ஒரு 17 வச்சுட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20ன்னு வச்சுட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம், ஒரு ரெஃப்ரெஷ் புலியன் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா மாறிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கர் வேல்ட் அதுக்கப்புறம் திங்க்வேர் சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது கேட்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 3D பிரிண்ட்டுக்கு பேசிக்கான டிசைன் தெரிஞ்ச ஒரு ஆள் கூட நம்ம my3dgifts.com வெப்சைட்டில் இந்த கஸ்டம் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் திங்க்வேர்ஸ் அதுக்கப்புறம் மேக்கர் வேல்டு அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பன் எஸ்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் நான் சொல்ல கிடையாது. சாஃப்ட்வேரில் Fusion 360 ஃப்ரீ கேடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். ஃப்ரீ கேடில் இருக்க ஆப்ஷன்ஸ் போகிற கொண்டாதுலேயே சொல்ல போனால் ஒரு ஃப்ரீ கேட் தான் நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதில் இருக்க கான்செப்டை கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வேறு பூலியன் ஆப்ஷன்ஸ் அது இதுன்ட்டு நிறைய அட்வான்ஸ் மோடு இருக்குது. அந்த அட்வான்ஸ் மோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் கொண்டாடுறதுக்கு. அப்படி இல்லைனாலும் பிகினர் மோடில் வச்சு நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டி அவங்களை குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பிகினர் மோட் யூசர் மோடு பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்க இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. எஸ்சி ஃபுல் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும், பெய்டு வெர்ஷனும் இருக்கும். பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியம் டெம்ப்ளேட். இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க நம்மள்ட்ட அப்படின்னாலும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே my3dgifts.com வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. அதில் ஓப்பன் 3D டிசைனர்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே 3D டிசைனர்னு ஹெட்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகேங்களா? இது எடுத்த உடனே இந்த மாதிரி விண்டோ காட்டாது. அதாவது ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கோம், டெலீட் ஆகாமல். அதை ரீஸ்டோர் பண்ணுறனாலும் பண்ணிக்கங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்கனாலும் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுத்துங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா 20 ப்ராஜெக்ட் வரலும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்க ஆப்ஷன்ஸை பற்றி தனியாக ஒரு டுட்டோரியல்ஸ் இருக்குது, அப்டேட்டும் கொண்டாந்துருக்கும். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறி இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்டுக்காக மட்டுமே இந்த இதை சொல்கிறேன். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் கூட்டல் கழித்தல் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 3D டிசைன் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். கூட்டல் கழித்தல் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ட்டு வச்சுருக்கோம். ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 50. இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் இருக்கணும் அப்படின்னா அதில் பாதி 50ல் பாதி 20. நான் அந்த மெயின் ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா 50ன்னு என்ட்ரு பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை பாதியை டிவைட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஒரு ஷேப்ஸ், தேவையான ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். பாக்ஸ், ஸ்பியர், சிலிண்டர், ரிங்கு, ஹார்ட் ஷேப், கட்டரை பற்றி தனியாக வீடியோ இருக்குது. பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப்ஸில் கொடுக்குறேன். இங்கே பாக்ஸ் கிடச்சிக்கிச்சு. மூவ் பண்ணிக்கிறது, அதில் ஸ்க்ரீன்லேயே பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கிறது, ஸ்கேல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து விட்த்து, ஹைட்டு, டெப்த்து. இதே சிலிண்டராக இருந்தால் ரேடியஸ், அதோட சர்க்கிளோட ரேடியஸ், அதோட ஹைட்டு, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பக்கத்தில் எதுக்கு டைமண்ட் பட்டன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் நமக்கு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிசைன் ஓரளவுக்கு தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரவங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உங்கள் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டினா குழம்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் காட்டணும் அப்படின்னா இதோட வித்து பார்த்தீங்கன்னா 50ன்னு இருக்குது. இந்த டைமண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு கஸ்டம் பேராமீட்டர்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அங்கே போயிடும். இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ டைமண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன், டபிள்யூன்னு போட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நேம் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த்து, அதோட டெப்த்து 3 வேல்யூவும் வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா வித்து, இந்த பாக்ஸ் வித்துன்னு கொடுத்துட்றேன். பாக்ஸ் வித். ஓகே, அந்த நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், டிக் கொடுத்துருங்க. பாக்ஸோட ஹைட்டு, பாக்ஸ் டெப்த்
ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்னா 3 வேல்யூ இருக்கும். இப்ப இந்த பாக்ஸை நீங்களே ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க, நான் டெம்ப்ளேட் இந்த மாதிரி தரேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபுல் கண்டென்ட் காட்ட தேவையில்ல. இங்க லாக் பண்ணிட்டு கூட எடிட்டர் மோடுங்கிறத ஃப்ளோட்டிங் மோட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு இந்த XML ஃபைலை சேவ் பண்ணிட்டு அவங்களை ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா இந்த மோட்ல தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? இங்கே ஆப்ஜெக்ட் ஏதாவதுனா இம்போர்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணுற சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் பூலியன் அந்த ஆப்ஜெக்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது தேவை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாக்ஸோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இருந்தால் போதும். 40 அப்டேட் ஆகிக்கும், ஒரு 20 அப்டேட் ஆகிக்கும், இது ஒரு 10 அப்படின்னா இதுவும் அப்டேட் ஆகிக்கும். எனக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இதை நான் டவுன்லோடு கொடுத்தேன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். ஆப்ஜெக்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சைஸ் மட்டும்தான் வச்சிருக்கோம். அதே இது ஒரு சிலிண்டர் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு சிலிண்டர் கொடுத்து ஆட் சிலிண்டர் கொடுக்குறேன். இந்த ஆட் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட சின்னதாக இருக்கும், பாதி அளத்துக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஷேப் சைஸில் ரேடியஸ் ஹைட் 2 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பாக்ஸுக்கு பாக்ஸ்னே வந்துருச்சு, ரெண்டாவது சிலிண்டர்னே வந்துருச்சு. சிலிண்டர் லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோம். சிலிண்டர் லேயரில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அதோட நேம் அதோட பாதி அளவு தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம், அதோட பாதி அளவு பாக்ஸோட அளவு எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி இதோட அளவு என்ன? 40. வித்து பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்கேன். இதோட பாதி அளவு 40ல் பாதி 20 கொடுத்தோன்னா அதே சைஸ் தான் இருக்கும். ஏன்னா இது ரேடியஸ் இங்கே இருக்கு. அப்போ அதுலேயும் பாதி தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். இப்போ இதோட பாதி அப்படிங்கிறது கிடைச்சிக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா சேம், இதோட ஹைட் எவ்வளவோ அதே ஹைட்டு தான் கொடுக்கணும். அதனால இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணானே இதோட ஹைட் 20ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே 60ன்னு இருக்குது, இதை 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நான் மறுபடியும் இங்கே டைமண்ட் ஆட் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு ஃபோல்டர் கூட போட்டு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் கொடுத்து இதை நான் சிலிண்டருக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு கொடுக்குறேன். டைமண்ட் ஆட் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட்டு இந்த 3 பாக்ஸுக்கான ப்ராப்பர்ட்டியை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல பாக்ஸ்ன்னு கிரியேட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே லாக்குன்னு இருக்கும், இந்த லாக் அன்லாக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ட்ராக் பண்ணால் வரும். அதை எடுத்து 3யுமே பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிறேன். பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் மட்டும் இருக்குது. சிலிண்டரோட ரேடியஸ், சிலிண்டர் ரேடியஸை டபுள் மடங்கு ஆக்கி போட்டால் தான் டயாமீட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹைட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக்கில் தான் இருக்குது. ட்ராக் பண்ணி சிலிண்டர் ஃபோல்டருக்குள்ளே வச்சுட்டுனா இப்போ நீங்கள் யூசர் மோடுக்கு போய் பாருங்கள். யூசர் மோடில் சிலிண்டருக்கான வேல்யூ 10ன்னு இருக்குங்களா, அதை 20ன்னு மாற்றினா 20ஆக மாறிக்கும். டயாமீட்டர் மாறுது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10ன்னு மாறுது. ஓகே, ஹைட்டு ஒரு 20 வைப்போம், 20ன்னு மாறிக்குச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பேசிக்கான ஷேப்ஸ். இப்படி எல்லா ஷேப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறத விட நான் சிலிண்டருக்கானதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் கொடுத்துட்றேன். இந்த 2 ஆப்ஜெக்ட் வெளியே வந்துடுது. கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு கான்செப்ட் அப்படின்னா எனக்கு சிலிண்டரை பொறுத்த வரைக்கு இந்த பாக்ஸோட விட்த்து எவ்வளோ இருக்குதோ அதே அளத்துக்கு அதோட பாதியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் என்னோட கான்செப்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுங்க, அந்த ஃபார்முலா மோடுக்கு வந்துடும். இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னென்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பாக்ஸ் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அதோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே காட்டுது. சிலிண்டர் தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால பாக்ஸோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அதனால பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை லேயரோட ரீநேம் கூட பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஞாபகத்துக்கு ரீநேம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமும் ஒரு லிஸ்ட்டு காட்டு டாட் வச்சதுக்கப்புறம் MX MY MZ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இங்கிட்டு மூவ் பண்ணி வச்சுருக்கேன். MXங்கிறது மூவ் எக்ஸ் 63.54 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ MX கொடுத்தனா 63.54 அப்படிங்கிற வேல்யூவை இந்த கட்டத்தில் எடுத்துக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த வேல்யூ தேவைப்படுது, அதோட பொசிஷன் எங்கே இருக்குதோ அதோட அளவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதே இது MY கொடுத்தீங்கன்னா 0 தான் இருக்குது. இப்போ 0னா அந்த இடத்துல ஆப்ஜெக்டே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் இஜெட்டும். அதே இது ரொட்டேட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு. ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரேசியாக இருக்கும், அதுபோல் இங்கே டைமென்ஷன் அதோட அளவை பொறுத்து இருக்கிறதும் இருக்குங்களா. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஷேப்ஸுக்கு எப்பயுமே டீல ஆரம்பிக்கும். அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அளவு பார்க்கறதுக்கு டீல ஆரம்பிக்கும். DWன்னு கொடுக்குறேன். DWன்னு கொடுத்தோடனே இதில் பாதி அளவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டில் 40 வித்து 40. அப்போ இந்த ஆப்ஜெக்டில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா 40. அப்புறம் மீதி பாதி அளவு டயாமீட்டர் கிடைக்கிறதுக்கு டபுள் ரேடியஸ் 2ஆல் இன்ட்டு பண்ணோம்னா 40 40 80. அப்போ இதோட டயாமீட்டர் 80. அதனால தான் டபுள் மடங்காக இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். பட் எனக்கு தேவையானது பாதி தான் தேவை. அதனால டிவைடட் பை 2 கொடுத்துக்கிறேன்.
2 கொடுத்துட்டு சும்மா எம்டியாக இங்கிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இதில் இருக்க வேல்யூவும் அப்படியே இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு பாதியாக தான் வேணும். இந்த பாக்ஸில் பாதி தான் இருக்கணும். அப்போ 2 × 2 4 போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு அதாவது நம்பர் டைப் பண்ணுறப்போ மட்டும் இந்த லிஸ்ட்டு போகாது. அதனால ஏற்கனவே இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி அதே வேல்யூ என்ட்ரி பண்ணிங்கன்னா அதுக்கு போய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட வித்தில் பாதி 20 கிடச்சிக்கும். நான் ஏன் 2×4 போட்டிருக்கேன் அப்படின்னா இது ரேடியஸ் அப்படிங்கிறதுனால டயாமீட்டர்னால 2 போடணும். அப்புறம் இதில் பாதி வேல்யூ எனக்கு வேணுங்கிறதுனால 2 போடணும். அதே இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்காக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு எந்த ஆப்ஜெக்டோட அப்படின்னா பாக்ஸ் 294 அதோட ப்ராப்பர்ட்டி காட்டும் டியில் டிஹெச் கொடுத்தனா அதே வேல்யூக்கு சரிங்க. டிஹெச்ங்கிறது டெப்த்து தான். ஓகேங்களா? இதோட ஹைட் என்னவோ அது அப்படியே வந்துடும். இல்லை எனக்கு இதை விட டபுள் மடங்கு வேணும் அப்படின்னா இன்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? நார்மலான ஒரு ஃபார்முலா ப்ளஸ் இன்ட்டு 2 கொடுத்துட்டு வேறு ஏதாவது இங்கே 0ன்னு இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன கணக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை விட இந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டு 2 மடங்காக இருக்கும். இங்கே 20 mm எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஐக்கான் கொடுத்து இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம யூசர் மோட் போயிட்டு பாக்ஸ் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொடுக்குறேன். இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆனதையும் பார்க்கலாம். அதே இது மறுபடியும் ஒரு 60 கொடுக்குறேன். சைஸ் குறைஞ்சதை பார்க்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இருக்காது. பாக்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொடுக்குறேன். சாரி, இங்கே டெப்த்து தான் அது 30 கொடுக்குறேன். 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த சிலிண்டர் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு இது தேவை. பட் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதோ அங்கே இந்த சிலிண்டர் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் போய்க்குங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு பாக்ஸ் பொசிஷன் எம்எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும். அதனால் இப்போ எம்எக்ஸோட பொசிஷன் எங்கேயும் அங்கேயே வந்துடுச்சு. ஒய்யும் அதே மாதிரி பாக்ஸ் எம்ஒய் கொடுத்தீங்கன்னா அதே இது. இஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா செட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னு உங்களுக்கு அந்த இது ஒர்க் பண்ணி பார்த்தாலே ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணேன்னா அந்த சிலிண்டரும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகே, இப்போ இதில் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப பூலியன் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்கோ டிக்கு கொடுக்குற ஆப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் இருக்கிற லேயர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு குரூப்னு இருக்கும். குரூப் கொடுத்தோன்னா ரெண்டாவது ஆப்ஜெக்டில் ரெண்டாவது என்ன லேயர் இருக்குதோ அதான் கட் பண்ணி எடுக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்கும். யூனியன் இன்டர்செக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது தேவைன்னா வச்சுக்கலாம். சிலிண்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை ஒரு 6 கொடுத்தேன் அப்படின்னா சின்னதாகிக்கிச்சு. ஓகேங்களா? ஓகே, இதே கான்செப்டை வச்சு தான் ஈக்குவல் டு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் கிரியேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு டெக்ஸ்ட், இப்போ நான் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எங்கிட்டு நவுத்தினாலும் இந்த சிலிண்டரும் வரும். அப்படி நகரில் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புலியன் கொடுங்க. ஃபார்முலா கரெக்டாக கொடுத்துருக்கணும். ரொட்டேட்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் எந்த ஃபார்முலாவும் கொடுக்கல. ஃபார்முலா கொடுக்காம நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா சிலிண்டர் அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுக்கும் இப்படி. ஓகேங்களா? இது அன்குரூப் பண்ணேன் அப்படின்னா சாரி ஹைட் ஆயிருக்கு. இந்த வியூ சிம்பிளும் பார்த்துங்க. அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாமல் அப்படியே இருக்கு. ஓகேங்களா? பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து பாக்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொட்டேட்டில் போயிட்டு இதை 0ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா சிலிண்டர் அதில் போயிட்டு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான். பாக்ஸ் எங்கே இருக்குதோ எந்த ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் செலக்ட் பண்ணணும். நம்ம மூவ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த நேருக்கு நேராக இருக்க ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரொட்டேட்னா ரொட்டேட்கான வேல்யூ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கொண்டாடுறதுனாலும் கொண்டாடலாம். வேறு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக வச்சு கூட நம்ம கொண்டாடலாம். ஆர்எக்ஸ் ரொட்டேட் எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குதோ அதே அளத்துக்கு இருக்கணும். இப்போ பாக்ஸ் ரொட்டேட் வேல்யூ ஒய், பாக்ஸ் ரொட்டேட் வேல்யூ இஜெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் பாக்ஸை பிடிச்சி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த சிலிண்டரும் சேர்ந்து ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெயின் பாக்ஸ் அல்லது சிலிண்டர் மெயின் பாக்ஸே வச்சுக்கலாம். பாக்ஸ் 294 இருக்குது பார்த்தீங்களா? அதோட பொசிஷனை பொறுத்து இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் குறையணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் போவோம். ரேடியஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு பாக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறேன். இதோட எம்எக்ஸ் வேல்யூ என்னவோ அதை பொறுத்து இதோட அளவு இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டுனா இப்போ இந்த பாக்ஸோட
மூவ் பாயிண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா 82 இருக்கு. அப்போ இந்த சிலிண்டரோட டயாவும் பார்த்தீங்கன்னா 82 தான் இருக்கும். ஸ்கேலில் போய் பார்த்தா நமக்கு தெரியும் 82 82 164 ரேடியஸ் எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே டயா ஓகேங்களா 164 82 + 82 164 ஓகேங்களா கரெக்டாக இருக்குங்களா. வேல்யூவை எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அப்ளை பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதை இன்னமும் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மூணுமே ஒரு பாக்ஸ் ஓகே. சிலிண்டர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டரில் இன்னொரு சிலிண்டர் கட் பண்ணி டியூப் மாதிரி எனக்கு அவுட்புட் தேவை. சிலிண்டர் இது அவுட்டர்னு வச்சுக்கலாம். அவுட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா இன்னுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவுட்ல இருந்து உள்ள இன்சைடை கட் பண்ணி எடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். இப்போ சேம் வேல்யூவில் ரெண்டுமே இருக்கு. 25 mm ரேடியஸ்ல 60 ஹைட்ல இருக்கு. இப்போ அப்ளை பண்ண பூலியன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் சுத்தமா இல்லாம போயிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்சைடு இருக்கிறதோட சைஸை கம்மி பண்ணலாம். எவ்வளவு கம்மி பண்ணலாம், அதாவது இந்த டியூபோட திக்னஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். டியூபோட திக்னஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டியூபோட திக்னஸ் தனியாக வைக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை மூவ் டூல் கொடுத்து இங்கிட்டு மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தா எடுத்துக்கலாம். வித்து சும்மா தான் ரெஃபரன்ஸுக்கு தான், ஒரு நம்பர் அங்கே கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைடு கொண்டாடுவோம். ஒரு 2 mm வச்சுட்டு டைமண்ட் கொடுத்து இங்கிட்டு கொண்டாந்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டியூப் திக்னஸ்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. பட் இந்த ஆப்ஜெக்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணதுனால அங்கே ஹைட் ஆகிடுச்சு. பட் அதோட வேல்யூ மட்டும் எனக்கு தேவை. இப்போ என்ன அப்படின்னா இன்சைடு இருக்கிறதோட ரேடியஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவுட் சைடு இருக்கிற சிலிண்டர் சைஸை விட மைனஸ் ஆகி திக்னஸ் மைனஸ் ஆகி இருக்கும். 2 சைடு திக்னஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த சைடு திக்னஸ் 2 mm, இந்த சைடு திக்னஸ் 2 mm. அப்போ 4 mm தேவைப்படும். அதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கொடுங்க, அவுட் சைடு ஆப்ஜெக்ட் கொடுங்க, அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்னு இருக்கும். ஆர்ஆர் கொடுத்தேன் அப்படின்னா சேம் வேல்யூ இருக்கும். பட் எனக்கு 2 சைடு திக்னஸ் அந்த இது இருக்கிறதுனால 2 இன்ட்டு பாக்ஸ் 764 தான் நமக்கு சும்மா டைமென்ஷனுக்காக திக்னஸ்க்காக எடுத்திருக்கோம். அதில் இருக்கிற டிடபிள்யூ வித்தை தான் திக்னஸாக வைக்கிறோம். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டியூபோட இது அதிகமாக இருந்தால் தான் அதை கட் பண்ணி எடுக்கும். அதனால டபுள் மடங்கு வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. ஈக்குவல் டு கொடுத்துங்க, அவுட் கொடுத்துங்க. ஹைட்டு இங்கே என்னென்னு இருக்குது, வால்யூம் இஜெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்யூம் இஜெட்டு கொடுத்துட்டு ஸ்டார் சிம்பிள் கொடுக்கறதுக்கு இன்ட்டு ஓகேங்களா கொடுத்து 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே வருது. இது இப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா 0 இருக்க வேல்யூலேயே மறுபடியும் 0 அதே வேல்யூ என்ட்ரு பண்ணி விட்டுருங்க, காணாமல் போயிடும். அது ஒரு சின்ன எரர் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 ஆப்ஜெக்ட் வியூவில் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணி எடுக்குமோ அது மேலே இருக்கணும் டாப்பில். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கொடுத்தோம்னா சப்ட்ராக்ட் மோடில் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயரை மெயின் ஆப்ஜெக்டாகவும் ரெண்டாவது இருக்கிற லேயரை டூலாகவும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ அவுட்டர் பாடி அதோட ரேடியஸும் இங்கிட்டு கொண்டாந்துக்கலாம், அதோட ஹைட்டும் இங்கிட்டு கொண்டாந்துக்கலாம். இதை நம்ம யூசர் மோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா டியூபோட திக்னஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 5 mm கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் புள்ளின்னு கொடுத்தோன்னா 5 mm கிடச்சிரும். இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 50 கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் புள்ளின்னு கொடுத்தோன்னா நமக்கு இப்படி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் புள்ளின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த திக்னஸ்க்கு தனியாக டைமென்ஷன் கொண்டாட முடியாது, அளவு கொண்டாட முடியாது. அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஹைட் பண்ணியிருக்கனால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வெளியில் வராது. ஓகேங்களா. நேம் கொடுத்து நம்ம இங்கிட்ட கஸ்டம் பேராமீட்டரில் வச்சுக்கிட்டு அதை டெம்ப்ளேட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. இந்த ஃபார்முலாஸில் இருக்கிற மூக்கு இது, ரொட்டேட்டுக்கு இது, ஸ்கேலுக்கு இது அப்படின்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு மைண்டில் இருக்காது. அதை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு my3dgips.com வெப்சைட் வந்துக்குங்க. அதிலே ஒரு போஸ்ட் போட்டிருப்போம், ஹவு டு யூஸ் த ஃபார்முலா இன் 3D எடிட்டர், கஸ்டமைஸ்டு பேராமீட்டர் அந்த மாதிரி போட்டிருப்போம். அதில் அதை பற்றி போட்டிருக்கு. எம்னா என்ன, ஆர்எக்ஸ் என்ன, எஸ்எக்ஸ் என்ன, விஎக்ஸ்னா என்ன, விஎக்ஸ், டிடபிள்யூஹெச் எல்லாமே போட்டிருக்கு. ரிங் கொஞ்சம் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஒரு இடத்துல யூஸ் பண்ண டெக்ஸ்ட் ஒரு டைம் வரணும். இன்னமும் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 3D டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை மூவ் டூல் கொடுத்து பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஃபாண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைமண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். பெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு 150 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெண்ட் ஆகுதா, அந்த இது 180 இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்ல இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் மெயின் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். அதை நேம் மெயின்
டெக்ஸ்ட். இது இன்னொரு டெக்ஸ்ட் 525 இன்னொரு டெக்ஸ்ட். இல்ல மெயின் டெக்ஸ்ட்ல இருக்க என்ன டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்றோமோ அது அந்த சைடு வரணும் அப்படின்னா இப்போ மெயின் டெக்ஸ்டோட டெக்ஸ்ட்டை நான் கஸ்டம் பேராமீட்டர்ல இங்கிட்டு கொண்டாந்துட்டேன். டைமண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி கொண்டாந்துட்டேன். இந்த இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிறத நான் மறுபடியும் ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்ல மை30 கிப்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னா ஈக்குவல் டு கொடுங்க, மெயின் டெக்ஸ்ட் கொடுங்க, என்ன நேம் கொடுத்துட்டீங்களோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா டிடின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார்முலா அது எக்ஸாம்பிள் ட்ரேடிங் கிப்ஸ்க்கு பதில் முத்து அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும், இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும். ஏன் இப்போ இங்கே டெக்ஸ்ட் இது ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா எழுத்தோட கவுண்டை பொறுத்து மாறும். இங்கேயும் முத்துன்னு மாறி இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்துன்னு மாறி இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல எத்தனை பக்கம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பக்கம் யூஸ் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா அதுக்கு செகண்ட் லெட்டர் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னாலும் அதுக்கும் ஃபார்முலா இருக்குங்களா, TT.2 செகண்ட் லெட்டர், TT.3 தேர்ட் லெட்டர். பல எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துக்கலாம். அதை வச்சு தான் நம்ம ஃபிளிப் நேம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டெம்ப்ளேட்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப யோசிச்சு பண்ணு. அப்புறம் ஃபாண்ட் கொண்டாடுறதுனாலும் ஃபாண்ட் கொண்டாடலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், கண்டிப்பா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதுல இருக்க ஆப்ஷன்ஸை பத்தி இன்னும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க டெம்ப்ளேட்ஸ் பாருங்க. டெம்ப்ளேட் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எனக்கு கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். கோர்ஸ் வாங்குறதுனால பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. லைஃப் டைம் நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.